அகெயின் பீயிங் அ ஸ்டூடெண்ட் லைஃப் ஒரு கண்டிப்பாக ஒரு டாயில் இருக்குது பிட்வீன் வாட் இஸ் குட் அண்ட் பேட். ஸோ அந்த சமயத்தில் வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு மனசுக்குள்ளே என்ன வருதுன்னா, ஐயோ இவ்வளோ கெட்டது நடக்கிறதே, வேர் இஸ் சுவாமி? லைக் இஃப் யூ கோ த்ரூ அ வெரி டிஃபிகல்ட் சினாரியோ, அந்த மாதிரி ரொம்ப கெட்டது நடக்கிறதுனா, சுவாமி என்னை விட்டு போயிட்டாரா, சுவாமி எங்கே இருக்காருன்னு அந்த மங்கி மைண்ட், அஃப்கோர்ஸ் அந்த மைண்ட் இஸ் அ மங்கின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துடுது. அதை எப்படி டேக்கிள் பண்ணிட்டு நம்ம சாதனால முன்னாடி போக முடியும்? இல்லாட்டா ஹவு டு வி டூ அவர் டியூட்டி த பெஸ்ட்? அதுதான் நான் சொன்னப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கான்ஸ்டன்ட் இன்டிகிரேட்டட் அவேர்னஸ். அதாவது கண்டினியூஸாக இப்போ வந்து ஒரு அம்மா இருக்காங்க வீட்டில். அவங்க வந்து கிச்சனில் இருக்கும்போதும் சரி, அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, தன்னோட குழந்தைய பற்றி எப்பயுமே நினச்சிட்டே இருப்பாங்க. ஐயோ இது காலையில் சாப்பிடாம போயிடுதே, இது வந்து என்ன பண்ணுறதோ, ஸ்கூலில் மயக்கம் வந்துடுதோ, மத்தியானம் இது சாப்பாடு கொடுத்தோமா இதுக்கு ஒழுங்கா. இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு உலக ரீதியாக இருக்கிற அம்மாக்கே வந்து இந்த எண்ணம் தோண்டிகிட்டே இருக்கும். ஈவினிங் அந்த குழந்தைய பார்க்குற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து கை ஓடாது, கால் ஓடாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு தாயாருக்கு, ஒரு குழந்தைய பெற்ற தாயாருக்கே அப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளெல்லாம் படைச்சு நம்மளெல்லாம் வளர்த்து நம்மளை தாயாராக பார்த்துட்டு இருக்கிற சாமி அப்படி விடுவாரா நம்மளை? கண்டிப்பாக விட மாட்டார். ஏன்னா அவருக்கு நம்ம தான் எல்லாமே. யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டின்னு சாமி வந்து இந்த லெட்டர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன், சாமி காலேஜில் படிக்கிறதுனால மட்டும் நீ ஒரு ஸ்டூடெண்ட் ஆகிட முடியாது. whoever thinks about Swami, whoever surrenders to Swami are real students to Swami. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை சாமி சொல்கிறார் அப்படின்னா, தன்னோட ப்ராப்பர்ட்டி எப்படி விட்டு கொடுப்பார்?